மாலுக்கு போகும்போது டாய்ஸ் வேணும்னு அடம் பிடிக்கிறது, வெளியில போனா ஜங்க் ஃபுட்ஸ் தான் வேணும் கேட்பாங்க. பார்க்குக்கு விளையாட கூட்டிட்டு போனா இன்னும் எக்ஸ்ட்ரா 10 மினிட்ஸ் அடம் பிடிக்கிறது, அழுவுறது, இந்த மாதிரி உங்க பசங்க பிஹேவ் பண்ணிட்டே இருக்காங்களா? அஸ் அ பேரண்டா பசங்க இந்த மாதிரி பப்ளிக் பிளேசஸ்ல பிஹேவ் பண்ணும்போது நம்ம ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாவும் ஹெல்ப்லெஸ்ஸாவும் ஆயிடுவாங்க. நம்ம ஏதோ தப்பு பண்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் ஆயிடும். இந்த வீடியோல பசங்க பப்ளிக் பிளேசஸ்ல போகும்போது எப்படி அவங்க எமோஷனை ரெகுலேட் பண்ணி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான சில ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸும், பிளஸ் இஃப் இன் கேஸ் அவங்களால எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாம மிஸ்பிஹேவ் பண்ணும்போது அவங்கள எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது, அண்ட் சில டைம் நம்ம அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணலன்னா அதை எப்படி ரிப்பேர் பண்றது, இந்த 3 சிச்சுவேஷன்ஸுமே நியூரோ சயின்ஸ் பேஸ்டா நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண முடியும், காமாவும் நம்ம குழந்தைங்களோட நமக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை டேமேஜ் பண்ணாத மாதிரியும் அப்படிங்கறது தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். வணக்கம், நான் ஷாலினி சிவகுரு, ஒரு ஒர்க்கிங் மாம், சர்டிஃபைட் பேரண்டிங் கோச் அண்ட் சைல்ட் கவுன்சிலர். உங்க குழந்தைங்களோட மால், எக்ஸிபிஷன் சென்டர், ஷாப்பிங் இந்த இடத்துக்குலாம் போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா ரிசல்ட்ஸே மாறிடுங்க. பொதுவாக குழந்தைங்க ரொம்ப எக்ஸைட்டடாவோ இல்லை ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாவோ இருந்தா அவங்க ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அவங்க எமோஷனை கண்ட்ரோல் எடுத்துக்க முடியாது. அதனாலதான் பசங்க பப்ளிக் பிளேசஸ் போய் ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம நோன்னு சொல்லும் போது அவங்களால அந்த எமோஷனை ஹேண்டில் பண்ண முடியல. அதனால ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஆக்டிவா இருக்கும்போது நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம போற இடத்துல என்ன நடக்கும் என்ன நடக்காது அப்படிங்கறத தெளிவா பேசும்போது அந்த விஷயங்கள் அவங்க பிரெயின்குள்ள போய் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி. நீங்க அந்த இடத்துக்கு டிரைவ் பண்ணி போறதுக்கு முன்னாடியே உங்க குழந்தைகிட்ட இன்னைக்கு நம்ம டாய்ஸ் பார்த்தாலும் எதுவும் வாங்க போறது இல்ல, நம்ம அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஜங்க் ஃபுட்ஸ்க்கும் எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிடுங்க. டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ் கண்டிப்பா நாட் அலவுட், மயனைஸ் நாட் அலவுட். உனக்கு டெசர்ட் நீ சூஸ் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா வாட் இஸ் அலவுட் அண்ட் வாட் இஸ் நாட் அலவுட் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லிடுறீங்க. இந்த எக்ஸ்பெக்டேஷன் செட்டிங் நீங்க பண்ண உங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா பசங்களுக்கு நீங்க பேசினது அவங்க பிரெயின் ஆக்டிவ் மூட்ல இருக்கும்போது உள்ள போயிருக்கு. ஒரு ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷனுங்க இது. நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும்போது எப்பயும் இருக்கிறத விட உங்க குழந்தைங்க அதிகமா அடம் பிடிக்கவோ அழவோ இல்ல கெஞ்சவோ வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா எப்பயுமே பசங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க நம்மள. ஏதாவது ஒண்ணு பண்ணா அவங்க அம்மாவோ அப்பாவோ மாறிடுவாங்களா அப்படிங்கிறது. நீங்க சொன்ன வாட் இஸ் பாசிபிள் வாட் இஸ் நாட் பாசிபிள் அப்படிங்கறதுல ஃபர்மா இருங்க. ஆனாலும் உங்க லவ்வை காட்டுங்க. ஹியூமன் பீயிங்ஸ் பொறுத்த வரைக்கும் சப்கான்சியஸாவே நமக்கு யாராவது ஒருத்தவங்க நோ அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நம்மள பிடிக்கல, அவங்க நம்மள புரிஞ்சுக்கல அப்படிங்கறத நம்ம பிரெயின் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் நீங்க நோ சொல்லணும். பட் ஸ்டில் உங்களோட லவ் அவங்க மேல குறையாத மாதிரி நீங்க உங்களுடைய ஆக்ஷன்ஸை வெளிப்படுத்துங்க. அப்ப குழந்தைங்க கொஞ்ச நேரத்துல காம் டவுன் ஆவாங்க. செகண்ட் மெத்தட், அந்த ஸ்பாட்ல குழந்தைங்க மிஸ்பிஹேவ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூலுங்க. நீங்க நெக்ஸ்ட் டைம் உங்க பசங்க கூட போகும்போது காசு எடுத்துட்டு போறீங்களோ இல்லையோ மறக்காம இந்த டைலாக்ஸை உங்க மைண்ட்ல எடுத்துட்டு போங்க. உங்க குழந்தைங்க ஒரு விஷயம் ஆசைப்பட்டு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் அதை இன்வாலிடேட் பண்ணாதீங்க. இந்த பொம்மை உங்ககிட்ட இல்லவே இல்லை பாரு, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பொம்மை கேட்காதன்னு சொல்லிட்டு. நம்ம இந்த டைலாக் பேசும்போதே அவங்க பிரெயின் கம்ப்ளீட்லி ஷட் டவுன் ஆயிட்டு அவங்களும் ஃபைட் மோடுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு பதிலாக இப்போ உங்க குழந்தைங்க டாய் கேட்கும்போது, ஆமா இந்த டாய் அழகா இருக்கே, இதனுடைய கண்ணெல்லாம் கூட உன்கிட்ட ஒரு பார்பி இருக்குல்ல அதே மாதிரியே இருக்குல்ல, நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டாயை உன்னோட பர்த்டே லிஸ்ட்டுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இதை எப்போ வாங்குறதுங்கிறத நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க. ஜங்க் ஃபுட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சிப்ஸ் டேஸ்டாக தான் இருக்கும். விட்டா நம்ம ஒரு ஃபுல் பேக்கெட் கூட காலி பண்ணிடுவோம். அம்மாவுக்கு புரியுது. பட் நம்ம இன்னைக்கு டீப் ஃப்ரைட் எதுவும் வேண்டாம்னு டிசைட் பண்ணியிருக்கோம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ் மட்டும் கொடுங்க. ரொம்ப பேசாதீங்க, நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்காதீங்க. சில சுட்டி குழந்தைங்க கேட்கும், ஐயோ அம்மா நான் சொன்ன வந்ததை அப்படியே புரிஞ்சுக்கிட்டீங்க, அப்ப வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பி நம்ம இந்த வேலிடேஷன் மோடுக்குள்ளதான் போகணும். அம்மா உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால இன்னைக்கே வாங்கணும்னு ஆசைப்படுறேன்னு அம்மாவுக்கு புரியுது. பட் அம்மா சொன்ன மாதிரி இதை நம்ம விஷ்லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு நம்ம இதை திரும்பி பார்க்கலாம் அப்படின்னு குழந்தைங்க கிட்ட சொல்லுங்க. குழந்தைங்க ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாலும் நீங்க திருப்பியும் இந்த பவுண்டரிஸை மட்டும்தான் ஃபர்மாவும் காமாவும் சொல்லணும். ரொம்ப ஆர்கியூ ஆகுற மாதிரி இருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் மட்டும் தள்ளி குழந்தைங்க கிட்ட அதை ப்ராசஸ் பண்றதுக்கான டைம் கொடுங்க. பட் குழந்தைங்க உங்க கண் பார்வையிலேயே இருக்கட்டும். இதெல்லாம் நான் சொல்லியும் என் குழந்தை புரிஞ்சிக்கவே இல்லை, கீழே புரண்டு அழுகுறாங்க, அந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னா அப்ப மெத்தட் 3 யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. குழந்தை அழுதுட்டு இருக்கும் போது யோ அழாத எல்லாரும் நம்மளதான் பாக்குறாங்க, இதுக்கெல்லாம் போய் கோவப்படுவாங்களா அப்படின்னு பேசுறதுக்கு பதிலா குழந்தைங்களுடைய ஐ லெவலுக்கு போய் அவங்க தோல் மேல கை வச்சோ இதோ பாருடா கண்ணா இது உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கிறதுனால தான் நீ அழுகுறன்னு எனக்கு புரியுது அப்படின்னு குழந்தைங்களை கட்டி பிடிச்சி நீங்க அவங்களுக்கு அந்த எமோஷனல் சேஃப்டி கொடுத்தீங்கன்னா தான் குழந்தைங்க பிரெயின் கொஞ்சம் ஓப்பன் ஆகி மறுபடியும்
கேட்குற நிலமையில இருப்பாங்க. ஸோ பி ஃபர்ம், பி காம் அண்ட் குழந்தைங்களுக்கு இந்த எமோஷனல் சேஃப்டி மூலியமா உங்களோட டெசிஷனை கன்வே பண்ணுங்க. 1 or 2 டைம்ஸ் இது நடக்க குழந்தைங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களோட நர்வஸ் சிஸ்டமும் ரெகுலேட் ஆகும். அவங்களுக்கு உங்க பவுண்டரிஸ் ஃபர்மா இருக்கு அப்படின்னு தெரியும் போதும் இந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு குழந்தைங்களே அதை ட்ராப் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 4வது விஷயம், உங்க குழந்தைங்க ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க, அதை குறைக்கணும் அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு சின்ன கண்ட்ரோல் கொடுத்து பாருங்க. நியூரோ சயின்ஸ்ல இதை அட்டானமி ரெஸ்பான்ஸ் சொல்லுவோம். எப்போ குழந்தைங்களுக்கு கண்ட்ரோல் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு தெரியுதோ அப்பவே அவங்க ரெசிஸ்ட் பண்றதை குறைச்சிருவாங்க. இப்போ அந்த டாய் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? அஸ் அ பேரண்டா உங்க கிட்ட இருக்கு. அப்ப அவங்க திருப்பியும் அக்ரெசிவா தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலா இந்த டாய் அம்மா போட்டோ எடுத்து வச்சுட்டேன், இதை எப்போ வாங்கலாம்? உன் பர்த்டேக்கா? அப்படி இல்லைன்னா உன்னோட ஸ்போர்ட்ஸ் டேல நீ வின் பண்ணதுக்கு அப்புறமா அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு ஒரு சின்ன கண்ட்ரோல் அவங்க கிட்ட கொடுங்க. ஃபுட்டுல மெயின் ஃபுட் நீ செலக்ட் பண்றியா இல்ல டெசர்ட் நீ செலக்ட் பண்றியா அப்படின்னு பசங்க கிட்ட அந்த சாய்ஸ் கொடுங்க. குழந்தைங்க கிட்ட நீங்க கொடுக்குற சாய்ஸ் அவங்கள ஓனர்ஷிப் எடுக்க வச்சு அவங்கள கோஆப்ரேட் பண்ற ஸ்டேஜுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இந்த மாதிரி குழந்தைங்களுடைய டெய்லி பிஹேவியரையும் நம்ம சேனலைஸ் பண்றதுக்காக ஹேபிட் ட்ராக்கர் அப்படின்ற ஒரு விஷயம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அதை பத்தின டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. 5வது விஷயம், ரிப்பேரிங். அஸ் எ ஹியூமன் பீங்கா யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. அண்ட் நம்மளும் ஒரு பெர்ஃபெக்ட் பேரண்டா எல்லா டைமும் இருக்க முடியாது. பப்ளிக் பிளேசஸ்ல குழந்தைங்க மிஸ்பிஹேவ் பண்ணும்போதோ ரொம்ப அடம் பிடிக்கும் போதோ நம்மளால மேனேஜ் பண்ண முடியாம நம்ம அவங்க கிட்ட கோவப்பட்டுட்டோம், கத்திட்டோம், இல்லை அடிச்சிட்டோம் அப்படின்னா அதனுடைய ரிப்பேர் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் நடுவில் அந்த எமோஷனல் டேமேஜையும் கண்ட்ரோல் படுத்தி நெக்ஸ்ட் டைம் குழந்தைங்க அவ்வளோ அக்ரெசிவா ஆகாம இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸையும் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. ஸ்ட்ரைக் த அயன் வென் இட் இஸ் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த ரிப்பேரிங் மெக்கானிசத்துக்கு மட்டும் ஒர்க் அவுட் ஆகாது. பப்ளிக் பிளேசஸ்ல அந்த மாதிரி ஒரு எமோஷனல் அவுட் பர்ஸ்ட் நமக்கும் பசங்களுக்கும் நடுவில் நடந்துருச்சு அப்படின்னா அது நடந்து முடிஞ்ச உடனே அந்த டாப்பிக்கை பத்தி பேசாதீங்க. நான் வரும்போதே சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன், நீ ஏன் இப்படி பண்ண, அதனாலதான் அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்ட்டு கண்டினியூ பண்ணாதீங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இல்லை அன்னைக்கு நைட் தூங்கும் போது குழந்தைகிட்ட பேசுங்க. அந்த இடத்துல ஐ லாஸ்ட் மை கண்ட்ரோல், ஐ அண்டர்ஸ்டாண்ட், கொஞ்சம் பெட்டரா இதை நம்ம 2 பேருமே ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு புரியுது. நீ ஏதாவது யோசிக்கிறியா? உனக்கு எப்படி அந்த மொமெண்ட்ல ஃபீல் ஆச்சு? இல்லை அம்மா எப்படி ஃபீல் பண்ண நீ நினைக்கிற? இந்த மாதிரி உங்க குழந்தைங்க கிட்ட ரொம்ப ஜென்யூன் அண்ட் ஓப்பன் கான்வர்சேஷன்ஸ் பேசுங்க. கண்டிப்பா இட் வில் மேக் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். இதுக்கான ரிசல்ட் உடனே தெரியும்னு எதிர்பார்க்காதீங்க. பட் எவ்ரி டைம் இந்த மாதிரி ஒரு ரிப்பேரிங் நீங்க பண்ணும்போது நீங்க உங்க குழந்தைங்களையும் உங்க குழந்தைங்க உங்களையும் அதிகமா புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. இதுல நம்ம தப்பு அவங்க தப்பு அப்படிங்கிற பிளேம் கேம் எதுவுமே இல்லாம இந்த சிச்சுவேஷன் ப்ராக்டிக்கல், நம்ம நினைச்சாலும் நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ நான் ஒரு டீமா ஒரு ஃபேமிலியா இதை நம்ம 2 பேரும் எப்படி ஹெல்த்தியா ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்ற இன்டென்ஷனோடவே இந்த கான்வர்சேஷனை கொண்டு போங்க. உங்க ஃபேமிலியுடைய டைனமிக்ஸ்ல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இது கொண்டு வரும். நம்ம இந்த 5 விஷயத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைமே நம்ம குழந்தைங்க கிட்ட பெரிய மாறுதல் எதிர்பார்க்க முடியாது. அண்ட் நம்மளும் ஃபர்ஸ்ட் டைமே 100% காமா இருப்போம் அப்படிங்கறதும் சொல்ல முடியாது. ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்ரஸ் மேக் பண்ணுங்க. அண்ட் அந்த ப்ராக்ரஸ்ல நீங்க கத்துக்கிட்ட லேர்னிங்ஸ் வச்சு நம்ம 5th மெத்தட்ல சொன்ன மாதிரி ரீஐட்ரேட் பண்ணி ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்ச நாள்ல இதை நீங்க ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண கண்டிப்பா டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். பப்ளிக் பிளேசஸ்ல பசங்க இப்படி மிஸ்பிஹேவ் பண்ணும்போது ஒரு பேரண்டா உங்களோட எமோஷனல் ஸ்டேட் எப்படி இருக்கும்? நீங்க அந்த மொமெண்ட்ல பிளேம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்களா? உங்களை இல்ல பசங்களை இல்ல என்விரான்மெண்ட்? உதாரணத்துக்கு என்னாலதான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, இல்ல இவனுக்கு எவ்வளவு வாங்கி கொடுத்தாலும் இவனுக்கு பத்தவே பத்தாது, இவங்க தாத்தா பாட்டி கொடுக்குற செல்லத்தினாலதான் இவன் பிஹேவ் பண்றான், இந்த மாதிரி பிளேம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்களா? இல்லைன்னா உங்களுக்குள்ள ஒரு கில்ட் வந்துருமாச்சோ, குழந்தை கேட்ட இந்த விஷயத்த கூட நம்ம வாங்கியே கொடுக்க முடியலையே அப்படின்ட்டு கில்ட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்களா? அப்படி இல்லைன்னா கம்ப்ளீட்லா இக்னோர் பண்ணிடுவீங்களா? இவங்க எப்பயுமே இப்படிதான், ஒரு 10 நிமிஷம் ஆனா அவனே அழுது புரண்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இக்னோர் பண்ணிடுவீங்களா? பிளேமா, கில்ட், இக்னோரா அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல கொடுங்க. இதுதான் நம்மளோட எமோஷனல் ஸ்டேட்டை நம்ம எப்படி ரெகுலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸும். பப்ளிக் பிளேசஸ்ல என் குழந்தை மிஸ்பிஹேவ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சுங்க அப்படின்னு யாராவது ஒரு பேரண்ட் உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா மறக்காம அந்த பேரண்ட்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம ஹாப்பிசென்ட் பேரண்டிங்ல சயின்ஸ் ப்ரூவனா ப்ராக்டிக்கலி நம்ம லைஃப்ல யூஸ் பண்ற மாதிரி குழந்தைங்களோட பிரெயின் ப்ரொடக்டிவிட்டி, அவங்களுடைய டெய்லி ஹேபிட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், இதுக்காக புக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குற வரைக்கும் விஷ் யூ வெரி ஹாப்பிசென்ட் பேரண்டிங்.